எஸ் வணக்கம் ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன வீடியோல ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட் ஐட்டம், ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் ஒரு பெயர் படிச்சிட்டோம். டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் ஒரு பெயர் படிச்சிட்டோம். இப்போ அடுத்த பெயரான ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு அந்த பெயரை படிச்சிடலாம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் ட்ரேட் பேயபிள். ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டெப்டர்ஸ். இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் ஆடிட் பண்ணும்போது முதல்ல இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்குதா, அதாவது டெப்டர்ஸ் உடைய இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் சேல்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் டெப்டர்ஸ், அதெல்லாம் ஹெட்டிங். டெப்டர்ஸ் உடைய இன்டர்னல் கண்ட்ரோல் கரெக்டா இருக்குதா, ஸ்ட்ராங்கா இருக்குதா, அதுக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுங்க. ஏங்க டெப்டர்ஸ் சொன்னா என்ன, கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா, இப்போ கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது கிரெடிபிலிட்டி இருக்கிற நல்ல கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணணும் ஒண்ணு. அப்புறம் ப்ராப்பரா ரிகவர் பண்ணணும், குட் ஃபெய்த்ல சேல்ஸ் நடக்கணும், ப்ராப்பரா ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும், ப்ராப்பரான ஆஃபீஸர் அதை ஆத்தரைஸ் பண்ணணும், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இருக்கணும். ஒருத்தங்க ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க சேல்ஸ்ல. தட் இஸ் தட் இஸ் கலெக்டிங் த ஆர்டர் ஒருத்தங்க பண்ணுவாங்க, ஆர்டர் கலெக்ஷன் ஒருத்தங்க பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்றது ஒருத்தங்க பண்ணுவாங்க, கேஷ் கலெக்ஷன் ஒருத்தங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் எல்லாம் இருக்குதா, பக்காவான ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் தான் இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கு உண்டான டெப்ட் கிரெடிட் சேல்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும். இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குது இதை பத்தி கேட்கலாம். ஸோ இதுல இருந்து எனி 5 பாயிண்ட்ஸ் படிச்சுங்க. அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ரூவ்ட் ஆன கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்றாங்களா, எல்லா சேல்ஸும் கரெக்டா ரெக்கார்ட் பண்றாங்களா, செக்ரேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இருக்குதா, டெப்டர்ஸ் ஆர் கலெக்டட் ஆன் டைம், டைம்ல கலெக்ட் பண்றாங்களா இல்லையா, டைம்ல கலெக்ட் பண்ணலைன்னா ரிமைண்டர்ஸ் கொடுக்குறாங்களா ஆர் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா, பேலன்சஸ் ரெகுலரா ரிவ்யூ பண்றாங்களா, இந்த 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கம் டு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன, இருக்குதா இல்லையா. இருக்குதா இல்லையா பார்க்கறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். இன்வாய்சஸ் இருக்கணும். ஒரு கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்குதுன்னா பக்காவான இன்வாய்ஸ் கொடுக்கணும். இன்வாய்ஸ் கொடுத்தாதான் சேல்ஸ் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். Check whether there are controls in place to ensure that invoices cannot be recorded more than once. ஏங்க ஒரு இன்வாய்ஸ் ஒருக்காதான் பண்ணணும், 2 டைம்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருக்க கூடாது. அது கரெக்டா கரெக்ட், அதுக்குண்டான இன்டர்னல் கண்ட்ரோல் என்னது நீங்க பாத்துக்கங்க. ரிசீவபிள்ஸ் பேலன்சஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ரெக்கார்டட் ஃப்ரம் இந்த ஜெனரல் லெட்ஜர் ஃப்ரம் ஒரிஜினல் இன்வாய்ஸ். இப்போ ஜோஹோ புக்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா தெரியாது. ஜோஹோ புக்ஸ்ல எப்படின்னா, நீங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஜேர்னல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்லி லெட்ஜர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்றாங்களா, கரெக்டா ஜெனரல் லெட்ஜருக்கு போகுதா இல்லையா, ப்ளீஸ் என்ஷூர் இட். அப்பதான் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி தெரிய வரும். எஸ்பெஷலி பீரியட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் ஏஜிங் ரிப்போர்ட் அண்ட் ட்ரேஸ் தி பேலன்ஸ் ஆஸ் பர் த ரிப்போர்ட் டு ஜெனரல் லெட்ஜர். ஏங்க பீரியட் எண்ட்ல இருக்கிற ரிசீவபிள்ஸ் உடைய ஏஜிங் ரிப்போர்ட். ஏஜிங் ரிப்போர்ட்னா என்ன, ஒரு டெப்டர் 10 நாளா காசு தராம இருப்பான், ஒரு டெப்டர் 30 நாளா காசு தராம இருப்பான், ஒரு டெப்டர் வந்து 100 நாளா காசு தராம இருப்பான். ஸோ 31 மார்ச் அன்னைக்கு அந்தந்த டெப்டருக்கு ஏஜிங் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கங்க. அதுவும் நீங்க ஜெனரல் லெட்ஜர் இருக்கிற டேட்டும் கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி தெரிய வரும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஏஜிங் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஏஜிங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. உங்க ஜேர்னல் லெட்ஜர்ல டேட் இருக்கும். கம்பேர் பண்ணுங்க, எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது. பீரியட் எண்ட்ல பீரியட் எண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் உடைய மேக்ஸிமம் சாம்பிள் பேசிஸ்ல பண்ணிடுங்க. அதாவது டோட்டல் டெப்டர்ஸ் உடைய ஏஜிங் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க ஆன் சாம்பிள் பேசிஸ். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லார்ஜ் பேலன்சஸ் இஸ் டியூ ஃபார் லாங் டைம், ஆடிட்டர் ஷுட் ஆஸ்க் த ரீசன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் வந்து இவ்வளவு நாளா காசு தராம இருக்கிறாங்க, அதுக்கு உண்டான விளக்கத்தை, ஜஸ்டிபிகேஷன் ஆடிட்டர் கேட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் SA 505 வரும். அதாவது நீங்க டைரக்டா ஒரு ட்ரேட் ரிசீவபிள்ல ஒரு டெப்டரை கூப்பிடுறீங்க மீன்ஸ் மெயில் அனுப்புறீங்க, எதர் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஆர் பிளாங்க் கன்ஃபர்மேஷன். நீங்க படிச்சிருப்பீங்க SA 505. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆடிட் ஆக்டிவிட்டிஸ் டு கான்டாக்ட் த சாரி customers directly and ask them to confirm whether the amounts of unpaid accounts receivables as at the end of the reporting period under the audit. ஸோ ஆஸ்க் தெம் டு கன்ஃபார்ம். நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, டைரக்டா கன்ஃபர்மேஷன் கேளுங்க, அவங்க கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கங்க. இது ரொம்ப முக்கியமுங்க. சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ் எல்லாத்துக்கும் பண்ணுங்க. ஸ்மால் அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு செலக்டிவ் பேசிஸ்ல சாம்பிள் பண்ணுங்க. இது MCQவா கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. நெக்ஸ்ட், ஆடிட்டர் எம்ப்ளாயிஸ் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் வித் த கன்சென்ட் ஆஃப் த என்டிட்டி. எங்க என்டிட்டி கேட்டுட்டு தான் பண்ணணும். ஏன்னா என்டிட்டி தான் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அவங்க டீடைல்ஸும் அட்ரஸும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் மே ரெஃப்யூஸ், நம்ம படிச்சிருப்போம். சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் மே ரெஃப்யூஸ் ஃபார் டைரக்ட் கன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி பண்ணும்போது யூ ஹாவ் டு சீக் த ரீசன்ஸ் வை த மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஃப்யூசிங் அண்ட் இவாலுவேட் த இம்பாக்ட் ஆஃப் தட். அண்ட் யூ மைட் ஹேவ் டு ரீகன்சிடர் யுவர், அந்த மாதிரி வரும்போது ஆடிட் ப்ரொசீஜர் மாத்த தேவையான வரும், அடிஷனல் ப்ரொசீஜர் பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர் பண்ண தேவை வரும்.
Yes or no? Next, the form of request confirming from that trade receivable may either be the form with balance outstanding amount as per the company, wherein trade receivable is requested to respond whether or not he is in agreement. அதாவது ஒண்ணுல வந்து பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுங்க, இல்லைன்னா blank கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுங்க. நெகட்டிவ் கொடுத்துறாதீங்க. எதர் பாசிட்டிவ், வாட் இஸ் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்? அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். பிளாங்க்னா அந்த அமௌண்ட் வந்து பிளாங்கா இருந்துரும். அந்த அமௌண்ட் காலத்தை வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டெப்டர்ஸ் வந்து ஃபில் அப் பண்ண தரணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன், கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கரெக்டாக எழுதணும். இந்த ப்ரொசீஜரை பக்காவாக எழுத வேண்டும். Will you write this procedures? Yes or no? Will you write these procedures? Yes or no? Now, method of, yes, correct. The method of selection of trade receivables is to be circularized. Should not be revealed to the company until the trial balance of trade receivables ledger is handed over to the auditor. ஏங்க first of all auditor கிட்ட trial balance கொடுக்கணும் இல்லங்க. trial balanceல trade receivable ledger கொடுக்கணும்ங்க. அந்த லெட்ஜரோட அடிப்படையில் தான் அவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்பாங்க. அதுதான் சொல்றாங்க. The list of trade receivables selected for confirmation should be given to the entity. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்டிட்ட கேட்கணும். என்டிட்ட கேட்டாதான் அவங்க வந்து அப்ரூவ் கன்சென்ட் கொடுப்பாங்க, அட்ரஸ் கொடுப்பாங்க. அண்ட் நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா ப்ராப்பரா டிஸ்பேச் பண்றாங்களா, ரிக்வெஸ்ட் லெட்டர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் ப்ராப்பரா டிஸ்பேச் பண்ணணும். பக்காவா டிஸ்பேச் பண்றாங்களா, அதுக்கு உண்டான ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் நீங்க ஆடிட்டர் ஹேஸ் டு மெயின்டைன். நெக்ஸ்ட், எனி டிஸ்கிரிபன்சிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் இருக்குது, அவங்க சொன்னதுக்கும் என் லெட்ஜருக்கும் வித்தியாசம் இருக்குது சொன்னீங்கன்னா நீங்க அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் பண்ண தேவையானவரும் you might have to prepare reconciliation or you might have to investigate it. Not or and investigate பண்ணோம், reconcile பண்ணோம். இப்போ ரொம்ப முக்கியம், ரிப்ளையே வரல. ஏங்க ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள் ரிப்ளையே வரலனா perform alternate procedure. என்னெல்லாம் alternate procedure பண்ணுவீங்க? ஒன்னு வந்து agreeing the balances to that of cash received. அதாவது கேஷ் புக் எடுத்துக்கங்க. கேஷ் புக்ல இந்த டெப்டர் இருந்து எப்பெல்லாம் காசு வந்திருக்குது பாருங்க. அதோட பேசிஸ்ல டெப்டர் பேலன்ஸ் கரெக்ட் ஆகுதா இல்லையா பாத்துக்கங்க. நெக்ஸ்ட், prepare detailed analysis of the balances, ensuring it consists of identifiable transactions and confirming that these revenue transaction actually occurred. அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, எக்ஸாமினேஷன் இன் டெப்த் ஆஃப் those balances. அந்த பேலன்சஸ் நீங்க வந்து சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸ் வச்சுக்கோங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க, டெப்டர் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க, கேஷ் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க. மூணுமே வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன் டெப்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கம்ப்ளீட் டீடைல்டா அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், ட்ரெண்ட் சேல்ஸுக்கும் அக்கௌண்ட் ரிசீவபிளுக்கும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னா there is some sort of unusual trend. அப்ப நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சோ ட்ரெண்ட் எப்படி இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க. also perform analytical procedures. analytical procedure means average collection period. ஏங்க ஒரு டெப்டரை வந்து ஆவரேஜா எவ்வளவு நாளுக்குள்ள தராங்க, அதுக்குள்ள தராங்களா, தராம சுத்த விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, அப்படி எவ்வளவு கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்க அப்படி பண்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்க கேட்டு வச்சுக்கணும். மேக் இன்கொயரிஸ் அபவுட் த ரீசன்ஸ் இந்த சேஞ்சஸ் இன் ட்ரெண்ட். ட்ரெண்ட்ல பயங்கரமான மாற்றங்கள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் regarding the change in trend. Next, completeness. அது முடியவே மாட்டேங்குது. completeness means what? கம்ப்ளீட்னஸ் சொன்னா ஒண்ணுமே இல்லைங்க, கரெக்டா இன்வாய்ஸ் இருக்கணும். ஒண்ணு, எல்லா ட்ரேட் ரிசீவபிளும் நீ ப்ராப்பரா வந்திருக்கணும். மூன்றாவதான விஷயம் என்னன்னா கட் ஆஃப் ப்ரொசீஜர். கட் ஆஃப்னா என்னங்க? இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கறேன், ஏப்ரல் 1ஆம் தேதி கிரெடிட் சேல்ஸ் பண்றீங்க, அவனா இந்த ப்ரீவியஸ் இயர்ல, அதாவது நம்ம 31st மார்ச்ல வருமா? வராது. So, இங்க கட் ஆஃப் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடிட்டர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் கட் ஆஃப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் த இன்வாய்சஸ். இதான் சொல்றேன், எல்லாத்துலயும் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் த இன்வாய்சஸ் இஷ்யூ during the last few days, last 5 days of the reporting year, that is cut-off date, and which have been included in the debtors, check that goods should have been dispatched and not lying with the company. அதாவது 31 மார்ச்ல இருந்து previous 5 days எடுத்துக்கங்க. அதாவது 26, 27, 28, 29, 30, 31 6 days எடுத்துக்கங்க. இவ்வளவு நாள்ல நடந்த கிரெடிட் சேல்ஸுக்கு குட்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணிருக்கணும். குட்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணாம வச்சுட்டு இருக்காங்கன்னா இன்னும் தில்லுமுன்னு நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அந்த லாஸ்ட் 5 day டிரான்சாக்ஷன் கொஞ்சம் உன்னிப்பா நல்லா பாத்துக்குங்க. ensure that no goods dispatched after the year. கரெக்ட், இயர் முடிஞ்ச உடனே நீங்க டிஸ்பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் இயர் சேல்ஸா ரெகனைஸ் பண்ணணுமுங்க பேசிக்கலி. அப்படிதானே நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட், டெஸ்ட் இன்வாய்சஸ் லிஸ்டட் இன் ரிசீவபிள்ஸ் ரிப்போர்ட். ரிசீவபிள் ரிப்போர்ட் வாங்கிக்கீங்க, நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, சாம்பிள் பேஸ்ல டெஸ்ட் பண்ணுங்க. செலக்ட் ஃபியூ இன்வாய்சஸ் ஃப்ரம் தி அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் ஏஜிங் ரிப்போர்ட் அண்ட் கம்பேர் them with supporting documents. அதுதான் சொல்றாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இன்வாய்சஸ் வச்சு கம்பேர் பண்ணுங்க டு see if they were billed with the correct amount, correct customer and correct date. ஏங்க அந்த இன்வாய்ஸை பாருங்க,
டேட் கரெக்டா இருக்குதா, அமௌண்ட் கரெக்டா இருக்குதா, கஸ்டமர் நேம் கரெக்டா இருக்குதா, அந்த ஏஜிங் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட் கையில கொடுத்துருவாங்க, மேனேஜ்மெண்ட் உங்க கையில கொடுத்துருவாங்க. அதோட அடிப்படையில ப்ளீஸ் செக் தி யூ கம்பேர் திஸ் அண்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குதா, டேட், அமௌண்ட், குட்ஸ், கஸ்டமர் நேம் கரெக்டா இருக்குதா, மேட்ச் த இன்வாய்சஸ் வித் ஷிப்பிங் டாக்குமெண்ட். ஷிப்பிங் டாக்குமெண்ட் வச்சு கரெக்டா இருக்குதா பாத்துங்க, மேட்ச் பண்ணுங்க, அது நீங்க எழுதலாம். சரிங்களா? சோ தீஸ் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினா போதும், கரெக்டா இருக்கும் கம்ப்ளீட்னஸ் பொறுத்த மட்டும். வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னாலே அசெட்னா டிப்ரிசியேஷன், அசெட்னா டிப்ரிசியேஷன். அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் சொன்னா என்னதுங்க, சிம்பிள்ங்க, ஒண்ணுமே இல்லை, ப்ரொவிஷன். பேட் டெப்ஸும் ப்ரொவிஷனிங்கும் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெப்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் எப்படி கிரியேட் பண்றாங்க, என்னெல்லாம் டெப்டர்ஸ் ஆர் தேர் அண்டர் லிட்டிகேஷன், அதோட ஸ்க்ரூட்னி அனலைஸ் பண்ணுங்க. சில டெப்டர்ஸ்க்கு யூ மைட் நாட் ஈவன் கிரியேட் பேட் டெப்ட்ஸ், தட் இஸ் யூ மைட் நாட் ஈவன் கிரியேட் ப்ரொவிஷன்ஸ். சில டெப்டர்ஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஸ்க்ரூட்னைஸ் அண்ட் அனலைஸ் those debtors which appear doubtful, discuss with management about reason why these debtors are not included in provision for bad debts. சில டெப்டர்ஸ் வந்து டவுட்ஃபுல்லா இருப்பாங்க, ஆனா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் கேட்டுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் பேட் டெப்ட்ஸ், obtain the list of debtors under litigation, review the process, how the company is deriving to the provisions for bad debts, and the method நீங்க புரிஞ்சுக்கங்க, அதை கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், சிக்ஸ்த் பாயிண்ட், இவ்வளவு பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். ட்ரேட் ரிசீவபிள் ரொம்ப சிம்பிளுங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மாதிரியே தான் ட்ரேட் பேயபிளும் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் பேயபிளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னா என்னங்க, அது இருக்குதா இல்லையா, அது இருக்குதா இல்லையா பாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த இன்வாய்ஸ் வச்சு செக் பண்ணணும். செக் whether there are controls in place to ensure that purchase or expense invoice do not get recorded more than once. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்ல படிச்ச அதே விஷயம் தான் இங்கேயும் வருது. ஒன் டைம் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ சோஹோ புக்ஸ் சொல்லி கொடுத்தேன், அந்த இன்வாய்ஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி ஜேர்னல் லெஜர் போயிடும். அதே மாதிரி போகுதா இல்லையா பாத்துக்குங்க. ஏஜிங் ரிப்போர்ட் ஷெட்யூல் வாங்கி போட்டு அதுவும் ஜெனரல் லெஜரும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் கம்பேர் பண்ணுங்க. டிஃபரன்சஸ் இருந்தா ரீகன்சிலேஷன் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. கேர்ஃபுல்லி லார்ஜ் பேலன்சஸ் கேர்ஃபுல்லி நீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. ஆல்ரெடி நான் இப்பதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பாசிட்டிவாவும் பிளாங்கோ எடுத்துக்கங்க. ஒண்ணு மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்றது, எல்லா ட்ரேட் ரிசீவபிள்ஸுக்கும் பண்ண தேவையில்லை, சிக்னிஃபிகன்ட் ஆனதுக்கு பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ட்ரேட் பேயபிளுக்கு நீங்க வந்து சாம்பிள் பேசிஸ்ல பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னா பேசிக்கலி என்ன சொல்லலாம், ஆடிட்டர் வந்து கரெக்டா டிஸ்பேச் பண்ணணும், அதை கரெக்டா டிஸ்பேச் பண்றாங்களா, கரெக்டா அட்ரஸ் பண்றாங்களா, டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சுன்னா ரீகன்சிலேஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சொல்லிட்டோம், ட்ரேட் ரிசீவபிள் சொன்ன விஷயம் தான் உருக்கா படிச்சா போதும், மறுபடியும் படிக்க தேவையில்லை. ரிப்ளை வரலன்னா யூ ஃபாலோ அப் அண்ட் டூ அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ். என்னெல்லாம் நீங்க அடிஷனல் ப்ரொசீஜர் நீங்க பண்ணுவீங்க, இது கேட்பான். ரிப்ளை வரலன்னா என்ன ஆல்டர்னேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவீங்க? ஏங்க, டெஸ்டிங் ஆஃப் சப்சிக்வெண்ட் பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ட்ரேட் பேபிள்ஸ் டு ஹூம் கன்ஃபர்மேஷன் வர் ரோல்ட் அவுட் பட் நோ ரிப்ளை ரிசீவ்ட். ஏங்க, ரிப்ளை வரவே இல்லை, ஆனா அவன்கிட்ட இருந்து சப்சிக்வெண்டா காசு வந்திருக்குதான்னு பாத்துக்குங்க. அவன் ஒண்ணுமே ரிப்ளை பண்ணாம பேசாம உட்காந்துருக்கான், ஆனா அவன் வந்து எனக்கு கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிருக்கானா, சப்சிக்வெண்டா பேமெண்ட் பண்ணிருக்கானா, அதை ரிவ்யூ பண்ணுங்க. அக்ரீங் த டீடைல்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் பேலன்சஸ் டு த அண்டர்லைங் வெண்டர் இன்வாய்ஸ். நீங்க வெண்டர் இன்வாய்ஸ் வச்சே பாத்துக்குங்க, அதுல டேட்டு, அந்த அந்த பர்ச்சேசர் நேம் எல்லாமே பாத்துக்குங்க. ப்ரிப்பேரிங், நாட் பர்ச்சேசர், சாரி, செல்லர் பெய்டு. அவன் தானே செல்லர், அவன் தான் எனக்கு சேல் பண்றான். சோ நான் பர்ச்சேஸ் பண்றேன், எனக்கு அவன் தான் ட்ரேட் பேயபிள். எஸ் ஆர் நோ? Preparing detailed analysis of the balances, ensuring it consists of identifiable transactions and confirming that these purchases by expense transaction actually occurred. அது கரெக்டா நடந்திருக்குதா, முதல்ல அந்த விஷயம் எக்ஸிஸ்டன்ஸா இருக்குதா, எக்ஸாமினேஷன் இன் டெப்த் பண்ணுங்க. லார்ஜ் பேலன்சஸ்க்கு எல்லாமே பண்ணுங்க, ஸ்மால் பேலன்சஸ்க்கு சாம்பிள் பேசிஸ்ல பண்ணுங்க. ட்ரேட் பேபிள் அதர்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. அதர்ஸ் என்ன தெரியுமாங்க? ஒண்ணும் இல்லைங்க, அட்வான்ஸ் வந்திருக்குது, இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் பேயபிள், ஜிஎஸ்டி பேயபிள், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேயபிள், பிஎஃப்ஐ பேயபிள், ஸ்டாட்யூட்டரி டியூஸ் உடைய லிஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போதான் இதை பாருங்க, கஸ்டமர் அட்வான்ஸ் கிடைச்சிருக்குது. obtain the customer wise listing along with its aging and the nature. ஸோ ஏஜிங்கும் நேச்சரும் பார்த்துக்குங்க. அதோடு ஏஜிங்னா என்ன,
கஸ்டமர் அட்வான்ஸ் எவ்வளவு நாளா வந்திருக்குது, நம்மள எவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு குட்ஸ் சேல்ஸ் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. சிமிலர்லி provident provident fund liability for the last month may be calculated by applying the applicable rate to the employee benefit expenses. அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, provident fund liability for the last month 31st March may be calculated by applying ரேட். எங்க ரேட் இருக்கும் இல்லைங்க, ரேட் இன்டூ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் பண்ணி பாருங்க. அதுவும் ரிட்டர்ன்ல கொடுத்த அமௌண்ட் கரெக்டா இருக்குதா பாத்துக்கங்க. வேரியேஷன்ஸ் இருக்குது, there is some sort of discrepancies இருக்குது, நீங்க அரித்மெட்டிக்கல் அக்யூரசி செக் பண்ணுங்க. டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளையன்ட் கிட்ட கேளுங்க, investigate it. If you are okay with it, then you can give an unmodified opinion. If you are not okay, perform some additional or training procedure. If you are still not getting evidences, you modify the report accordingly. You give an appropriate report. If a valuation சொல்லும்போது இங்க என்ன சார் ரொம்ப ரொம்ப முக்கியம், review the process followed by the company to identify if any old credit balances liability need to return back. இங்க வந்து valuation சொல்லும்போது return back பண்ணுவாங்க, சில creditors write off பண்ணி விட்டுருவாங்க. So write off procedure பார்த்து வச்சுக்கோங்க. Obtain aging of payable balances and list of vendors with whom the company has dispute. எங்க litigation இருக்கிறவங்க செக் பண்ணுங்க. Check that write backs in liability balances assessed as no longer payable have been up. அதெல்லாம் சொல்றேன், ரைட் பேக் பண்ணும்போது ரைட் ஆஃப் பண்ணும்போது யார் ஆத்தரைஸ் பண்றாங்க, பேசிக்கலி சீனியர் மேனேஜ்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணாம ரைட் பேக் பண்ணக்கூடாது. If it is a foreign currency trade payable, ensure that AS11 follow பண்ணிருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் பேபிள் ட்ரேட் ரிசீவபிள் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும், நீங்க ஒண்ணு கரெக்டா படிச்சா போதும் எழுதிக்கலாம். இதுல டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்பான். அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்னஸ், வேல்யூவேஷன் எல்லாத்துலயும் இருந்து 4 பாயிண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப குட்டியான 2 டாபிக்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான 2 டாபிக்ஸ் என்னது படிக்க போறோம் கேட்டீங்கன்னா, borrowings and loans and advances. எங்க அடுத்த பேருங்க borrowings and loans and advances. borrowings என்ன, liability. loans and advances என்ன, அது வந்து asset. ரொம்ப சிம்பிளான 3 விஷயங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. 1 second guys. வேகம் முடிச்சுக்கலாம். 1 second guys, just 1 second. borrowings. ஃபர்ஸ்ட் borrowings உடைய எக்ஸிஸ்டன்ஸ். ஏங்க ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்குறாங்க, ப்ராப்பரான போர்டு அப்ரூவல் இருக்கணும், லோன் அக்ரிமெண்ட் இருக்கணும், லீஸ்னா லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும், டிபெஞ்சரும் borrowing தான். டிபெஞ்சர்னா டிபெஞ்சருடைய ப்ரொவிஷன்ஸ், கம்பெனியில சொல்ற ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்பவே 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். borrowing லிமிட்டுக்குள்ள இருக்கணும். borrowing லிமிட் செக்ஷன் 180 சப்செக்ஷன் 1C அப்படின்லாம் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கணும். AOA பிரத்யேகமாக எனி ப்ரொவிஷன்ஸ் சொல்றாங்கன்னா, எனி ரூல்ஸ் சொல்றாங்களா அதுவும் ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட் இருக்குதா, போர்டு மீட்டிங் எடுத்திருக்கிறாங்களா, அப்ரூவல் எடுத்திருக்கிறாங்களா, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணும்போது டிபெஞ்சர் ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ, கம்பெனி லாஸ் கம்பெனி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்களா, லீசஸ் இருக்கும்போது கான்ட்ராக்ட் பக்காவா இருக்குதா, லீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா கரெக்டா. ஈவன் யூ கேன் டூ SA 505 டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் கேன் ஆல்சோ obtain. போரோவர்ட்ட கேட்கலாம், ஏங்க பேங்க் நீங்க லோன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்களா, சரிங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம்ப்ளீட்னஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் கம்ப்ளீட்னஸ். obtain a schedule of short term. இங்க borrowings தான் சொல்லியிருக்காங்க, அந்த ஷார்ட் டேர்ம் வரும், லாங் டேர்ம் வரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷெட்யூல் எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. யூ obtain a schedule including debt outstanding at the end of the previous year as well as new debt or renewal. நீங்க ஷெட்யூல் வாங்கிக்கங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, அடிஷன்ஸ் எவ்வளோ, ரினியூவ்டு எவ்வளோ, அதெல்லாம் கரெக்டா லெட்ஜர்ல வந்திருக்குதான்னு பாத்துக்குங்க. டெப்ட் அடிஷன் வரும்போது இப்போ சொல்றேன், அடிஷன் வரும்போது போர்டு அப்ரூவல் இருக்குதா இல்லையா பார்க்கணும். Review the subsequent transactions after the end of the reporting period to determine if there are unrecorded liabilities at the year end and the transactions are recorded in the correct period. அதுதாங்க கட் ஆஃப் ப்ரொசீஜர் பாருங்க தயவு செஞ்சு. எஸ்பெஷலி இந்த பேலன்ஸ் ஷீட் டேட் எண்டு வரும்போது சம்டைம்ஸ் புதிய லோன்லாம் எடுப்பாங்க, அது ஓகே பரவாயில்ல. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி எடுக்கிற லோன் வந்து 31 மார்ச்சுக்கு வரக்கூடாது. So subsequent transaction after the end of the reporting period to determine if there are any unrecorded liabilities. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிற டிரான்சாக்ஷனும் 31 மார்ச் அந்த டைம்ல எண்ட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் என்னன்னு கொஞ்சம் தீவிரமா நல்லா பாத்துக்குங்க. அப்பதான் தெரியும் எது ரெக்கார்ட் பண்றாங்களா, அன்ரெக்கார்ட் பண்றாங்களா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இருக்குதா, தில்முல் இருக்குதா தெரிய வரும். நெக்ஸ்ட் டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளுங்க, ஒண்ணுமே இல்லைங்க, நான் சொல்ல தேவையே இல்லைங்க. லிஸ்ட எடுங்க,
போரோவர்ஸ் கிட்ட கேளுங்க. அதுவும் நீங்க வந்து பேங்க் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல கண்டிப்பா கேளுங்க. லார்ஜ் போரோவர்ஸ் இருந்து கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. ஸ்மால் போரோயிங்ஸ் சாம்பிள் பேசிஸ்ல வாங்கிக்கங்க. சார் இதுல கன்ஃபர்மேஷன் சொல்லும்போது எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கங்க. அதாவது கொலாட்ரல் அசெட் இருக்குதா, செக்யூரிட்டி இருக்குதா, டியூ டேட் கரெக்டா இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வாங்கிக்கங்க, அமௌண்ட்டுக்கும் வாங்கிங்க. அந்த 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 கன்ஃபர்மேஷன் லெட்டர்லயே எல்லாமே இருக்கட்டும். டேஷ் அமௌண்ட் டேஷ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேஷ் டெனர் டேஷ் அப்படி இருக்கும்போது ரொம்ப பக்காவா இருக்கும். தப்பு தப்பு இருக்கா இல்லையான்னு வேகம் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ரீகன்சிலேஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். யாரோச்சு ரிப்ளை தரலன்னா give reminders, do follow up and compare this confirmation response and the ledger balances. valuation சொன்னாலே என்ன உங்க மைண்ட்ல வரும்? நான் சொல்லி கொடுத்தேன். வேல்யூஷன் இவ்வளவு பாயிண்ட் இருக்கு, இவ்வளவு பாயிண்ட் படிக்க தேவையில்லை, ஒரு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுங்க. வேல்யூவேஷன் அக்கௌண்டிங் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு borrowings வித் ரெஸ்பெக்ட் டு லோன்ஸ் வந்து கரெக்டா கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றாங்களா ஒன்னு புரிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டும் டிஸ்கவுண்ட் ஆர் பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் அதை கொஞ்சம் ரீகம்ப்யூட்டேஷன் ரீகால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஃபாரின் கரன்சி லோன் AS11 அடிப்படையில் கரெக்டா இருக்குதா இல்லையா பாத்துக்கங்க. அப்புறம் லீஸ் அக்கவுண்டிங் as per that respective AS ஃபாலோ பண்றாங்களா இல்லையா பாத்துக்கங்க. ரிலேட்டட் பார்ட்டி லோன்ஸ் as per AS18 ரிலேட்டட் பார்ட்டினா AS18 அடிப்படையில் ரிவ்யூ பண்ணுங்க, கரெக்டா இருக்குதா இல்லையா பாத்துக்கங்க. Again, கம்பெனியுடைய borrowing பவருக்குள்ள within AOA and MOA, whether the company is following the rules made under AOA or not. Examine the debt agreement for any restrictive covenants. Covenants na enna artham? Conditions. Sometimes loan agreement might contain some harsh conditions. Review restrictive covenants and provisions relating to default and ensure adana solren ஏன்னா disclose பண்ணனும். இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான covenants எல்லாம் இருக்கும்போது கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்றாங்களா அதுவும் நீங்க பார்க்கணும். ஏன்னா டிஸ்க்ளோஷர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? எஸ் ஆர் நோ. ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அடுத்த கேட்டகரி. அது வந்து அசெட்டுங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் உடைய எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் நீங்க எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? எக்ஸிஸ்டன்ஸ் சிம்பிளுங்க, ஃபுல்லா லிஸ்ட் எடுங்க, மேனேஜ்மெண்ட் கிட்ட கேளுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, அடிஷன்ஸ் எவ்வளோ, ரினியூவல் எவ்வளோ கேட்டுக்கிட்டு கம்பேர் வித் லெட்ஜருங்க. எகெயின் loans and advances கொடுக்கறோம்னா it should be in accordance with MOA AOA. additions கொடுக்கறாங்கன்னா additions வந்திருக்குதுன்னா again board minutes, போர்டோட அப்ரூவல் இருக்கணும். board minutes எடுத்திருக்காங்களா இல்லையா பாருங்க. 1 2 3 4 பாயிண்ட்ஸ் படிச்சா போதும். 4 பாயிண்ட்ஸ் படிச்சா போதும் நீங்க. அது மட்டும் இல்லாம அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எனக்கு அசெட், இப்போ எனக்கு தான் காசு வருது, கம்பெனிக்கு தான் காசு வருது, கம்பெனிக்கு கரெக்டான டைம்ல காசு வந்துகிட்டு இருக்குதா அதுவும் பாத்துக்குங்க. அட் லாஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். வேல்யூவேஷன் சொல்லும்போது இங்க டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வரும், அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். என்ன ப்ரொசீஜர் பாருங்க. லிட்டிகேஷன் இருக்கிறது எப்படி பண்றாங்க பாருங்க. சில லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்க்கு ப்ரொவிஷனே கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க. சில லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ரைட் ஆஃப் பண்ணிருப்பாங்க. ரைட் ஆஃப் பண்ண லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் உடைய மூவ்மெண்ட்டை பாருங்க, அதோட ஷெட்யூல் எடுத்து கம்பேர் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் ஷெட்யூல் கம்பேர் பண்ணுங்க. ஃபாரின் கரன்சி லோன் should be measured, accounted as per AS11. So with this 4 things, அதாவது 4 items. இப்போ என்ன படிச்சோம்? பெயர், again trade payable, trade receivables. இப்போ என்ன படிச்சோம் இதுக்கு முன்னாடி? loans and advances, அப்புறம் borrowings, அதுவும் நம்ம படிச்சோம். இனிமே only 3 more things தான். cash and cash equivalents, litigations and provisions. அது ஒரு 15 மினிட் இருக்குங்க. அது நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துடலாம். நன்றி, வணக்கம். Hope you loved this video. Thank you. This is C. Sheshadri signing off. நன்றி.